அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கரூர் கூட்டத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து ஆறுதல் கூறியிருக்கிறார் விஜய். இதுவே பேசுபொருளாகி மாறி இருக்கிறது, அதே நேரத்தில் விமர்சனமாகவும் மாறி இருக்கிறது. இந்த புள்ளியை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். வீட்டில் இருந்தபடியே நாட்டை ஆள கனவு காண்கிறாரா விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் அவர்கள், வணக்கம். பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். நம்மோடு சுமன் சி ராமன், அரசியல் விமர்சகர், அவரும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். செந்தில், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். உயிரிழந்தோர் குடும்பங்கள் அவங்களை அழைத்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அஃப்கோர்ஸ் பிரியன் சார் நம்ம எல்லாருக்கும் மூத்தவர், ஷபீர் இருக்கிறாரு, எல்லாருமே சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான். முதல் முறையாக வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வை நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம். பொதுவாக ஆறுதல் சொல்வதற்கு தலைவர்கள் போனாங்க, ஆறுதல் சொன்னார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறோம். ஏதாவது ஒரு என்ன சொல்வது, கிரைம் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டவர்களை எல்லா முதலமைச்சர்களும் அவர்களிடம் மனு பெறுவதற்காக இங்கே வந்திருப்பார்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு மேஜரான ஆக்சிடெண்ட், இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படின்னு சொன்னால் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்வது அப்படிங்கிறதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். முதல் முறையாக ஆறுதல் பெற வந்தவர்களோடு விஜய் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியே ரொம்ப அருவருப்பாக உறுத்தலாக இருக்குது. ஆறுதல் கொடுக்கணுங்க, பெற வருவது அப்படிங்கிறதே ரொம்ப கண்ணிய குறைவாக இருக்குல்ல. ஆறுதல் பெற வருகிறார்கள், ஆறுதல் பெற வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார் விஜய். இது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டாரா விஜய் அப்படிங்கிற கேள்விதான் எழுகிறது. அப்படி பார்க்கணுமா? ஏதோ அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு, நேர்ல போகிற போது கூட்டமோ ஏதாவது அசம்பாவிதம் மீண்டும் அப்படி அந்த சிக்கல் இல்ல, அந்த நெருக்கடி இருக்குது, அது உண்மைதான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, பாவம் இப்படியே வீட்டிலே இருந்துக்கலாம். ஏன்னா இப்ப நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்ல, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது மாறுவிடத்திலே வருவாரு, இல்லை இவருக்கு போய் டூப் போடுவாரா? அப்ப நெருக்கடி வராதா? அப்ப இதே மாதிரி ரசிகர்கள் பின்னாடி போக மாட்டாங்களா? அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர மாட்டீங்க. சரி, ஒருவேளை நின்று நீங்க வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிட்டீங்க, உங்க தொகுதி பக்கமே போக மாட்டீங்கல்ல. தொகுதிக்கு போனாலும் தான் உங்க பின்னாடி ஃபேன்ஸ் வருவான்ல. அப்போ தொகுதிக்கு போகக்கூடாது, வீட்டிலே போட்டு தூங்குவீங்க அப்படியா? ஐயா சாமி, நீங்க முதலமைச்சராகவே ஆயிட்டீங்க, சட்டப்பேரவை வருவீங்களா இல்லையா? இல்லை அதுக்கும் வீட்டிலே இருந்துப்பீங்களா? பனையூரில் வச்சு தான் சட்டப்பேரவை நடத்துவீங்களா? ஏங்க, யாரோ ஒரு கட்சி நிர்வாகி இறந்துட்டாரு ஒரு கட்சியில் அப்படின்னா, மூத்த நிர்வாகின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு எம்எல்ஏ இறந்தார், முதலமைச்சர் போய் மலர் வாழையை வைக்கிறார். நீங்க ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி நிர்வாகி இறந்துட்டான்னா, கட்சி நிர்வாகி பணத்தை தூக்கிட்டு மாலையோட எல்லாரும் பனையூர் வரணுமா? ஃபோட்டோகிராஃபர் மட்டும் அங்கே இருப்பாங்க, நீங்கள் மாலை போடுவீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து பத்திரிகை கொடுத்துருவீங்க அப்படியா? அதுக்காவது நேரில் போய் சடலத்தை பார்த்து மாலை போடுவீங்களா? இல்லை அதையும் பணத்தோட உங்களை வந்து பனையூரில் பார்க்கணுமாங்கிற அளவிற்கு இன்றைக்கு வந்து ரொம்ப மன உடஞ்சு போய் தான் நான் பேசுறது. ஆனால் செந்தில், இப்போ அவர் தரப்புல எல்லாமே தகவல் தான், எல்லாமே தகவல் தான் சொல்லப்பட்டதுன்றது. நான் விரைவில் கரூருக்கு நேரில் வரேன், நான் உங்களை வந்து அதுக்கு முன்பு வீடியோ கால்லையும் பேசினப்பையும் சொல்லியிருக்கிறார். இப்போதும் சந்திச்சு நான் உங்க குடும்பத்தினருக்கு நான் உறுதுணையா இருப்பேன், நான் வேண்டிய உதவிகள் செய்வேன், எல்லாம் தகவல் தான். இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அப்ப ஏதோ ஒன்று அவரை தடுக்குதா? நான் விரைவில் வரேன்றார் கரூருக்கு. நான் ஏதோ ஒன்றுனா இதை எனக்கு உண்மையுடைய அருவருப்பா இருக்கு சார். அவங்க தரப்புல யாரும் பேச மாட்டாங்க, விஜய் பேச மாட்டாரு, ஷபீர் அவர் பார்வை வைக்கணும், செந்தில்வேல் அவர் பார்வை வைக்கணும், பிரியன் சார் அவர் பார்வை வைக்கணும், சுமன் சார், டாக்டர் சுமன் சார் அவர் பார்வை வைக்கணும். நாமெல்லாம் இதில் கருத்து மாறுபாடு இருக்கலாம், என் கருத்து ஷபீருக்கு மாறுபாடு இருக்கலாம், ஷபீர் கருத்துல எனக்கு மாறுபாடு இருக்கலாம், சுமன் சார் என் கருத்து. ஆனால் நம்மெல்லாம் நம்ம கருத்தை வச்சுட்டு பேசிக்கிட்டு எல்லாமே தகவல் அடிப்படையில் தான் நகருமே தவிர சம்பந்தப்பட்டவங்க களத்துக்கு வர மாட்டாங்க, களத்துக்கு பேச மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு பிரச்சனை, ரைட்? ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத ஒரு துன்பியல் நிகழ்வு, துன்பம் எல்லாருக்குமே இதில் வருத்தம் இருக்கு, விஜய் உள்ளிட்ட. அதனாலதான் முதலமைச்சர் தெளிவா சொன்னார், எந்த கட்சி தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டாங்க. யாருமே விஜய் மீது நீ கொண்டு விட்டேன்லாம் பலி போடல. நீங்க குறித்த நேரத்துக்கு வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுப்போட நடந்திருக்கலாம், உங்க ரசிகர்கள் இப்படி இருக்காங்க, இதுதான் எல்லாரும் சொன்னாங்களே தவிர நீங்க திட்டமிட்டு பண்ணீங்கன்னு யாரும் சொல்ல. அப்போ இது ஒரு துயரம். அப்போ அந்த துயரத்திலிருந்து வெளியில வாங்க, அரசியல் செய்யுங்க, பேசுங்க, பொதுமக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க. இதை தாண்டி பல எதிர்கட்சியா நீங்க அரசை கேள்வி கேட்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கு, அதுல கேள்வி கேளுங்க, அவங்களை நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லுங்க. இப்போ நீங்க அனிதா வீட்டுக்கு நீங்க நேரில் போனீங்களா, அதை எல்லாரும் பாராட்டணும்ல. நான் உட்பட எல்லாரும் பாராட்ட தானே செஞ்சோம். அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு நீங்க எப்படி போனீங்க? இல்ல அப்ப போனவருக்கு இப்ப என்ன? அதுதான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்ப
இப்போ நீங்க அன்னைக்கு பைக்ல தானே போனீங்க, யாருக்கும் தெரியாம நைட்டு வந்து நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்னோலின் வீட்டுக்கு தூத்துக்குடிக்கு நீங்க நைட்டு போனீங்க, ஒரு 2 வீலர் எடுத்துட்டு போனீங்க. அப்ப அவருக்கு அந்த தயக்கம் இப்ப ஏன் அதை செய்யறாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? என்ன அதான் சொல்றேன். அப்ப நீங்க எங்க உங்களுடைய சிக்கல் வருது நான் கேட்கிறேன். இப்ப நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போறதுல என்ன சிக்கல்? கரூர் போறதுக்கு இவங்க சோசியல் மீடியால கட்டி எழுப்பக்கூடிய கதைகள் இருக்குல்ல, அது இதை விட ஆபத்தானதா. தொடர்ந்து அவங்க தரப்புல வெளிப்படையாக பேசாவிட்டாலும் இப்ப நீதிமன்றத்துல வாதாடுறதுல இருந்து நமக்கு என்ன தன்மைன்னா, அவங்க கடைசி நேரத்துல அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, கடைசி நேரத்துல அனுமதி கொடுத்தது, காவல்துறை போதிய பாதுகாப்பு, அந்த மாதிரி அரசின் மீது அவங்களுக்கு ஏதாவது அவநம்பிக்கை இருக்கு, அதனால அவர் அப்படி அப்படிலாம் இல்ல சார். நான் என்ன சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணத்தில் இருக்கிறார், நயனா நாகேந்திரன் பயணத்தில் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அப்புறமும் பரப்புரை பயணத்தில் இருக்கிறார். இவங்கெல்லாம் யார் இந்த நாட்டில்? திமுகவிற்கு ஆதரவானவர்களா? திமுக கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்களா? அண்ணாமலை விமர்சித்ததை விட நீங்க கடுமையாக விமர்சிடுவீங்களா? சீமான் விமர்சித்ததை விட நீங்கள் கடுமையாக விமர்சித்து விடுவீர்களா? சரி, இவங்கெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்க ஓட்டளவில். விஜய் வந்து ஒரு ஓட்டளவில் தாக்கத்தை ஏற்படுத்த, அப்படி வச்சுப்போம் வாரத்துக்கு. இன்னைக்கு தேதிக்கு ஆசான் டேட் எடப்பாடி பழனிசாமி தானே பிரதான எதிர்க்கட்சி, அவர் தானே பெரிய திமுக. எடப்பாடி பழனிசாமி பயணம் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வேற ஏதோ சிக்கல் இருக்கு. நீங்க இந்த பழிய முதல்ல போறதை விடுங்க. இவங்க எல்லாரும் களத்துல இருக்காங்க சார். இன்னைக்கு இந்த அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். நீங்க ஒரு 41 பேர் இறந்து போறாங்க, 3 நாள் கழித்து ஒரு வீடியோ வருது. அது எப்போ வருது? பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்கே வந்து அவங்க ஹேமா மாலினி உள்ளிட்டவர்கள் ஒரு ஒப்பீனியனை சொன்ன பிறகு ஒரு வீடியோ வருது. 1 மாசம் கழிச்சு நீங்க வெளியில வரீங்க. எப்போ ஒரு ட்வீட் வருது? இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது என்று சொன்னவுடன் நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் வருது. அதன் பிறகு 1 மாசம் கழிச்சு நீங்க அவங்கள சென்னைக்கு கூட்டு வந்து பாக்குறீங்க. ரைட்? எவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்க? அரௌண்ட் 3 hours. நீங்க ஒருத்தருக்கு 1 நிமிடம் கூட செலவழிக்கல. 235 பேர் வந்திருக்கிறாங்க, 37 குடும்பங்கள். ஒரு 10 நிமிஷம் ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணிருந்தீங்கன்னா கூட 6 மணி நேரத்துக்கு மேல 7 மணி நேரம் வரைக்கும் நீங்க செலவிட்டு. காலையிலிருந்து மாலை வரை எவ்வளவு நேரத்துக்கு உள்ள வந்தாரு? 9 மணி நேரம். காலையில எவ்வளவு நேரம் பார்த்தாரு? செந்தில் காலையிலிருந்தே மாலை வரைக்கும் சந்திச்சுட்டு வெளியில வந்தாங்க. நீங்க ஊடகத்துல வந்த செய்தி வச்சு தான் நான் சொல்றேன், ஊடகத்துல பார்த்து வச்சு சொல்றேன். சரி, நீங்க எவ்வளவு, சரி நான் இப்படி வர்றேன், இவர் வந்தாரு, எவ்வளவு நேரம் சந்திச்சாரு, யார் யாரை சந்திச்சாரு, ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா? இப்ப எனக்கு ஏன் இந்த டவுட் வருது? நீங்க ஏன் மீடியா ஒருவேளை நீங்க ஏன் மீடியாவை அனுமதிக்கல? இல்ல ஒருவேளை நீங்க ஏன் மீடியா இத அரசியலாக்க வேண்டாம் நினைக்கிறாரா? இல்ல சார், நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல சார், இத நம்ம காட்சிப்படுத்தி அரசியலாக்க வேண்டாம் என்ன கேக்குறேன், ஏன் நீங்க மீடியாவை அனுமதிக்கல? அது அரசியல் ஆயிடாதா சார்? இத வச்சிட்டு அவர் அரசியல் ஆதாயம் தேடுறாருன்ற மாதிரி ஆயிடாதா? எப்படி சார்? இது எனக்கு புரியவே இல்ல. இப்ப நான் இப்படி கேக்குறேன், நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? சரி, நீங்க பார்த்து என்ன பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லா மீடியா அனுமதிக்க வேண்டாம் சார், நீங்களே விஷுவல் எடுத்தா வெளியில கொடுங்களா? எல்லா மீடியா அனுமதிக்க வேண்டாம் சார். என்னதான் உங்களுடைய விஷுவலாவது எடுத்து வெளியில கொடுங்க. அப்போ ஏன்னா இடையில திரு செந்தில் பாதுகாப்பு கேட்டு போய் மனு கொடுக்குறாங்க, கரூருக்கு போறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்லாம் சொல்லி, அதுவும் இருக்கு. அப்புறம் திடீர்னு பிளான் மாறுதுன்னா அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க என்னவா வீட்டில் உட்காந்துட்டு ஆட்சி செய்யலாங்கிற முடிவு பண்ணிட்டாரு. மக்களை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. என்னைக்கு மக்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததோ, ஒரு அம்மா பேசினாங்களா நம்ம பார்த்தோம்ல, விஜய பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. என்ன அதுக்காக என் பிள்ளை வந்து பழி கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு ஒரு அம்மா வாயிலிருந்து வார்த்தை வருகின்ற பொழுது விஜய் என்ன முடிவு வராரு? இந்த மக்களை எப்படி பண்ணாலும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்திற்கு விஜய் நகர். அப்புறம் கூடுதலா ஒரு செய்தி நீங்க கேட்டதுக்கு, கடைசி நாள் தான் அனுமதி கேட்கறாங்களா கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்க கரூர்ல. அது அல்ல, இவங்க கரூர்ல டேட்டு கேட்டது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவங்க கேட்டு எழுதி கொடுத்தது 19ஆம் தேதி ஒரு எழுதி கொடுக்குறாங்க ஒன்னு ஃபர்ஸ்ட். அப்புறம் இல்ல அவங்க ஒரு இடம் கேட்கறாங்க, இல்ல 21ஆம் தேதி ஒன்னு கேட்கறாங்க, 23ஆம் தேதி கேட்கறாங்க. இவங்க கேட்டது 27ஆம் தேதி கேட்கறாங்க. 27ஆம் தேதி அங்கே அன்புமணி ராமதாஸ் பரப்புரை செய்வதாக இருந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் வராரு, எங்களால பந்தோபஸ்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிற பொழுது இவங்க அன்புமணி ராமதாஸ் கன்வின்ஸ் பண்ணி அவர் டேட்டை மாத்தி வச்சுட்டு இவங்க அந்த டேட்டை கேட்கறாங்க. 26ஆம் தேதிக்கு இவங்க மனு கொடுத்து ஓகே வாங்குறதை 25ஆம் தேதி அவங்க கொண்டு போய் மனுவே கொடுக்குறாங்க. 26 ஒரே நாள்ல கொடுத்தாங்க. 25ஆம் தேதி மனு கொடுக்குறாங்க, 26ஆம் தேதி கிளியர் பண்ணிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க டிசம்பர் 13ஆம் தேதி சொன்னதை நீங்க எதுக்கு செப்டம்பர் 27 மாத்தினீங்கங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் அவங்ககிட்ட பதிலே இல்ல. பேசலாம் செந்தில். சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயினுடைய அரசியல் நகர்வு இந்த விஷயத்துல? அவர் எப்படி இருக்கிறார்? ஏன்னா பெரிய விமர்சனமா இருக்கு, என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும், அது ஒரு பெரிய விமர்சனமாவே விஜய் மீது இருக்கே சுமந்த். இல்ல, இது வந்து இன்று நடந்த சம்பவம் வந்து ரொம்பவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான நிகழ்வு. அவர் கரூருக்கு சென்றிருக்கணும். அப்படி வீடு வீடாக செல்ல இயலவில்லை என்றால் கரூர்ல இந்த 41 குடும்பங்களை ஒரே இடத்துல சந்தித்தால் கூட அது வந்து ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஆனால் இங்கு மகாபலிபுரம் வரவழைத்து இது ஒரு 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 வித்தியாசமான இது மட்டும் அல்ல, இதனுடைய இந்த அப்ரோச்சே வந்து எனக்கு புரியாத ஒரு அப்ரோச்சா இருக்கு.
நீங்கள் வந்து அரசியல் தலைவர்களுக்கு என்ன வேணாலும் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் மக்கள் சந்திப்பை வந்து தவிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் மக்கள்கிட்ட வந்துருச்சுனாக்கா அப்புறம் அந்த அரசியல் தலைவர்களால வந்து அவர்களுக்கு ஒரு அரசியல் எதிர்காலமே வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடும். இப்போ ஒருவேளை விஜய் அடுத்த நாள் இல்ல 3 நாள் ஒரு வாரத்திற்குள் கரூர் சென்றிருந்தார், அங்கு இந்த குடும்பங்களை சந்தித்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாக் வேற லெவலுக்கு போயிருக்கும். ஏன் அதை செய்ய தவறிவிட்டார்? அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இதுல லாஜிக்கே இல்லாத இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம்ங்கிறத வந்து எப்படி நீங்க அனலைஸ் பண்ணாலும் ஒரு லாஜிக்கல் ரீசனால உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சுமந்த், இந்த இடத்துல ஒரு கேள்வி சுமந்த். பல காலமாகவே அவர் திரையுலகின் உச்சத்துல இருக்கிறாரு. செந்தில் சொன்ன மாதிரி அனிதா மரணமா, இன்னும் ஸ்டெர்லைட் போராட்டம், அங்கெல்லாம் அவர் போனாரு. ஒரு சாகச முயற்சி மாதிரி இரவுல எல்லாம் போய் சந்திச்சாரு. ஆனா தாவேகா ஆன பிறகு வந்து அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? என்ன காரணம்ன்றது அதை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன் விஜயன். இதுல வந்து ஒரு இந்த காரணத்தினால் இவர் இவ்வாறு செய்கிறாருங்கிற மாதிரி ஒரு யூகிக்க முடியும்னா அந்த மாதிரியே இல்லை. இது there is no logical explanation. நீங்க தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்துல இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு பணியூருக்கு அழிச்சிட்டு வர்றீங்க பாக்குறதுக்கு. என்ன லாஜிக் இருக்கு? ஒரு போராட்டம் ஒரு இடத்தில் நடக்கும் போது எல்லோருமே, எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் யார் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அங்க போய் உட்காருவாங்க, அங்க ஒரு 2 கோஷத்தை எழுப்புவாங்க, அங்க போய் ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க. அதுக்கு பேர் தான் தார்மீக ஆதரவு, உங்களோட நாங்க இருக்கோம்ன்றது. வீட்டுக்கு கூப்பிடுறதுங்கிறது என்ன லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு புரியல. 2வது, இப்போ இவர் வந்து கரூருக்கு செல்ல வேண்டும், அரசாங்கம் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் தடை விதிக்கவில்லை. விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? அவர் ஏற்கனவே ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர், ரைட்டா? அட் த மோஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் அங்க போயிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். குடும்பங்களை போய் சந்திக்கிறதுக்கு யாருக்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும்? எதுக்குங்க அரசாங்கத்திட்ட பர்மிஷன் வாங்கணும்? இல்ல, எனக்கு புரியல விஜயன். இந்தியாவில வந்து தடை செய்யப்பட்ட பகுதிகளை தவிர எந்த ஒரு பகுதிக்கு செல்வதற்கும் எல்லா பிரஜைக்கும் உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப இவர் போகிறதுல இவருக்கு தடுத்த மாதிரி ஃபீல் ஆன மாதிரி தெரியல. கொடுக்கக்கூடிய மனுக்கள் அதை படிச்சு பார்த்தா இவருக்கு பாதுகாப்பு கேட்பது போல அல்லவா மனு இருக்கு. என்ன யாரும் நெருங்கிடக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி இவர் பாதுகாப்புன்னு யோசிக்கிறாரா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சுமந்த்? இல்லைங்க, அவ்வளவு வந்து இப்போ சரி, இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வெளியே போறதுக்கே வந்து அவருக்கு அவ்வளோ ஜெட் கேட்டகரி இல்ல எஸ்பிஜி கமாண்டோஸ் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் எப்படிங்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும்? நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியாது இல்ல. நீங்க முதலமைச்சரை விட எனக்கு அதிக ப்ரொடெக்ஷன் வேணுங்கிற ரேஞ்சுக்கு போனாக்கா நீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவராக எப்படி இருக்க முடியும்? முதலமைச்சர்களே வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களாக தான் மூவ் பண்றாங்க. அது தமிழ்நாட்டில் நம்ம பார்த்திருக்கோம். மற்ற நேரங்களில் எப்படி இருந்தாலும் தேர்தல்னு வரும்போது அவங்க வேற வழி இல்லாமல் அவர்கள் மக்களோட வந்து மிங்கிள் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பட் ஐ கம் பேக் டு த பாயிண்ட், இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்கிறது? யாராவது வந்து அட்வைஸ், நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவருக்கு ஆலோசகர்கள். ஏங்க, இதுக்கு என்னங்க பெரிய ஆலோசனை சொல்லணும்? இவ்வளவு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, நேரில் போய் அவங்களுக்கு துக்கம் விசாரிச்சுட்டு வரணும்னு சொல்றதுக்கு ஒரு 4 ஆலோசகர் 5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாதான் தெரியுமா? நான் ஆலோசகர்கள் யாராவது சொல்லி இருந்தாக்க இந்த மாதிரி நீங்க எல்லாரையும் ரிசார்ட்டுக்கு கூட்டு வாங்க மகாபலிபுரத்துல, அங்க போய் சந்திங்கன்னு சொன்னாக்க அன்னைக்கே அந்த ஆலோசகருடைய சீட்டை கிழிச்சு அனுப்பி இருக்கணும். எந்த ஒரு லாஜிக் இருக்காது. அவருக்கு தோணணும்ல, விஜய்க்கு தோணணும்ல. திருப்பி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லிட்டாங்க, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, ஆதவ அர்ஜுனா சொல்லி இருப்பாரு. இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அட் ஆல். இது வந்து ஒரு காமன் சென்ஸ்ல எல்லா நபர்களுக்கும், சாமானியராக இருந்த ஒரு நபருக்கும் இது தோணக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம போய் பார்க்கணும், அதுதானேங்க முறை. அப்ப எப்படி அனிதா மரணித்த போது எப்படி போக தெரிஞ்சது? எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு போக தெரிஞ்சது? விஜயன் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் இதுதான் வந்து ஓகேன்னு நினைக்கிறாருன்னா அப்பெல்லாம் போயிருக்காருல்ல. அப்ப அந்த கட்சியை தொடங்கின பிறகு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கறது நமக்கு புரியல இல்லையா?
பேசலாம் ஏன் இப்போ why now? அதுதான் என்னுடைய பாயிண்ட். என்னன்னா இது வந்து this seems illogical, completely illogical. இதில் எந்த விதமான லாஜிக் இருக்கு? தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையுமே ஒரு கேள்விக்குறி ஆக்குற மாதிரி இது ஒரு நிகழ்வு. ஷபீர், நீங்க எப்படி புரிஞ்சுங்க? ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு தொடக்க காலத்துல சொல்லப்பட்டது. அப்புறம் ஆரம்பிச்சார், களத்துக்கு வர மாட்டார்னா அப்புறம் வந்தார், மாநாடு, அப்புறம் பிரச்சாரத்துக்கு வந்தார், அப்புறம் கரூர் துயரம் நடந்தது. அதுக்கு பிறகு என்ன, அவர் தன்னை சுருக்கிக்கிறாரா? இதை எப்படி புரியும்? சுமந்த் கேட்கிறாரு, இது லாஜிக்கா யோசிக்கவே முடியலையே, என்ன கணக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் வரவே மாட்டார் அப்படின்ட்டு. அரங்கத்தில் இருக்கக்கூடிய இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சேர்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம பார்த்ததில்ல. நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு சந்தோஷமான நிகழ்வு, பிறந்த நாள், ஆனிவர்சரி, ஒரு பர்த்டே இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான நாளுக்கு தான் தொண்டர்கள் போய் தலைவர்களை வீட்டில் போய் சந்திப்பாங்க, பார்ப்பாங்க, வாழ்த்துக்களை பெறுவார்கள். ஒரு துக்க நிகழ்வுக்கு எல்லாரும் போய் தலைவரை பார்த்து ஒரு இடத்துல சந்தித்து துக்கத்தை அனுஷ்டிப்பது அப்படின்றது வந்து இதுதான் முதல் முறை நம்ம பார்க்குறோம். அதனால தான் யாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியல, யாராலையும் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழை. நீங்கள் விஜய் செய்த பல தவறுகளில் இதுதான் வந்து உச்சபட்ச தவறு. நீங்கள் அந்த சம்பவம் நடக்கும்போது அவரால் கரூருக்கு போக முடியல, சம்பவம் நடக்கும்போது அவரால் திருச்சியில் இருக்க முடியல, அவருடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அங்கே வந்து மற்ற கட்சிக்காரங்க போக முடியல, அவருடைய சொந்த கட்சிக்காரங்க போக முடியல அப்படின்ற அந்த காரணங்கள்லாம் அப்பொழுது இருந்த அந்த சூழலில் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ரைட், ஒரு அசாதாரண சூழல் அப்படின்றது இருக்குது, எங்கேயாச்சும் ஃப்ளேரப் ஆயிருமா, இல்லை எங்கேயாச்சும் வேறு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு. ஒரு 30 நாட்கள் கழித்து நீங்கள் அதை பண்ண முடியல அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் இன்சிடென்ட்டே வந்து தாவேகாவுடைய உட்கட்டமைப்பு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, தலைமை எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறார்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரியான ஆலோசனைகளை சொல்ல முடிகிறதா இல்லையா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சுமன் சார் கூட சொன்னார், ஆலோசகர்கள் இப்படி சொல்லலாம், ஆலோசனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஒரு அரசியல் தலைவருக்கு அல்லது அதிகாரத்தில் இருக்கணும், அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 பேர் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய யோசனை அப்படின்றது ஒண்ணு இருக்கும். இதுல ஒரு நீங்க என்ன பண்ணணும், இதுல எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இவங்க எல்லாமே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தான், தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். சுமத் அவர்கள் கேட்ட மாதிரி ஒரு துன்பியல் நிகழ்வு, நீங்க அதுக்கே அதுல என்ன ஆலோசனை இருக்க முடியும், அதுல என்ன பலன் இருக்க முடியும், அதுல என்ன தேர்தல் பலன் கிடைக்கும்? அதுல உங்களுக்கு ஆலோசனை கேட்க வேண்டும் அப்படின்னா 2 விஷயங்கள ஆலோசனை கேட்கலாம். நான் அங்க போனா பிரச்சனை வருமா, பிரச்சனை ஏதாவது ஆகுமா, ஒரு 9 மணி நேரம் நான் வந்து கரூர்ல ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா மறுபடியும் கூட்டம் வந்துரும்னா அதெல்லாம் காவல்துறை பார்த்துக்கும், நீங்க போங்க, இடத்தை தேர்வு செஞ்சுட்டு நீங்க போகணும். இப்ப நீங்க காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா? ஒரு அவநம்பிக்கையும் இருக்கிறது, அதுவும் ஒரு பிரச்சனை இதுல. ஏன்னா கடந்த முறை வந்து காவல்துறையை நம்பிதான் நம்ம போனோம், ஆனா காவல்துறை சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை, சரியா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் என்பது அவங்களுக்கு இருக்கு. மீண்டும் நம்ம போய் அப்படியே பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்கு. அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நீங்க இன்னைக்கு நடத்தின இந்த நிகழ்வு, நீங்க ஊடகங்கள்ல யாரையும் உள்ள அலோவ் பண்ணல, கட்சிக்காரங்க யாரையும் அலோவ் பண்ணல, இத்தனைக்கும் அவங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொருளாளரையே வந்து உள்ள அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறீர்கள் அப்படின்னா இதே நிகழ்ச்சியை நீங்க கரூர்ல நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற அந்த கேள்விதான். மண்டபம் கிடைக்கல அப்படின்றாங்க. நீங்க மண்டபம், சரி மண்டபம் கிடைக்கல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு லேண்டு, ஏதாச்சும் ஒரு லேண்டை பிடிச்சி அங்க நீங்க வந்து ஒரு ஒரு கொட்டாயை அடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ்டா பண்ணி அங்க நீங்க அந்த ஃபேமிலிஸை கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கலாமே. இங்க நடந்த நிகழ்வை அதே பாணியில நீங்க வந்து கரூர்ல நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு ஷபீர், இந்த கேள்வியோட சேர்த்து இது இவர் மீது இருக்கிற தொடர் விமர்சனமா இருக்கு. இப்ப சுமந்த் சுட்டிக்காட்டிய மாதிரி இப்ப தூய்மை பணியாளர்கள்னா எல்லாரும் போராட்ட களத்துக்கு போவாங்க, அவர் வரவழைக்கிறார். தாவேகா தொடங்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன விமர்சனம்னா இவர் என்ன பனையூரில் இருந்தே அரசியல் பண்றாரு அப்படின்னு தொடர் விமர்சனம் தான். இது தொடர்ந்து இருந்துகிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அவருக்கு வந்து எங்க போனாலும் கூட்டம் கூடிரும் அப்படின்ற ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. நீங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வரும்போது
அந்த போராட்டத்தை எங்கேயாச்சும் அது டிஸ்டர்ப் பண்ணிட போகுது அப்படின்ற அந்த கன்சிடரேஷனும் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் சைட்ல இருந்து அதை பேசியிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு அவங்க சொல்றாங்க. தூய்மை பணியாளர்களுடைய அந்த 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 போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க சொன்னது. ஸோ எங்க போனாலும் வந்து இவருடைய முரட்டு ரசிகர்கள் வந்து மேலே ஏறுறது, மரத்து மேலே ஏறுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னும் போது இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன், அல்லது எனக்கு வந்து உங்களால இவ்வளவு பிரச்சனை வருது, நீங்க வராதீங்க அப்படின்னு ஒரு உருக்கமான ஒரு வீடியோவோ ஒரு பதிவையோ வெளியிட்டு நீங்க வந்து கரூருக்கு போயிருக்கலாம். அதையும் மீறி வராங்க அப்படின்னா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. யாருமே விஜயை வந்து நீங்க கரூருக்கு போவாதீங்கன்னு எந்த நீதிமன்றமும் தடை போடல, எந்த கலெக்டரும் வந்து உத்தரவு போடல, யாருமே உங்களுக்கு தடை போடாத போது நீங்களே உங்களை வந்து தடை போட்டு நீங்களே உங்களை நிறுத்திக் கொள்வது அப்படின்றது மனத்தடை வந்துருச்சா? ஏதோ ஒரு இடத்துல அவர் அச்சப்படுகிறாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு என்பது எழுகிறது. அவர் மீதான அந்த தலைமை பண்பு மீதான ஒரு கேள்வி அப்படின்றதும் வருகிறது. ஒரு தலைவர் அப்படின்னும் போது உங்களுக்கு அங்க பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. அவர் போனார்னா மறுபடியும் பிரச்சனை வரும், கருப்பு கொடி காட்டுவாங்க, உங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உங்க வண்டியை மறிப்பாங்க, உங்க மேல இங்கு வீசுவாங்க, உங்க மேல செருப்பு வீசுவாங்க, உங்க மேல கல்ல வீசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யாரா கூட இருக்கவங்க சொல்லலாம். பட் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீங்க வந்து வீட்டுல இருக்க முடியாது இல்ல, இதெல்லாம் துணிந்துதான் நீங்கள் வந்து அரசியல் செய்ய வேண்டும். அங்க போனா பிரச்சனை வரும் அப்படின்வாங்க, நீ வரியா, நீ ஏரியாக்குள்ள வந்து பாரியா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அரசியல்லாம் நம்ம இங்க பார்த்திருக்கோம். மதுரையில வந்து வந்தாங்கன்னா மதுரையில வந்து அம்மையார் ஜெயலலிதா நுழையவே முடியாது அப்படின்லாம் வந்து சேலஞ்ச் பண்ண காலங்கள் இருக்கு. நான் வரேன் அப்படின்னு அங்க போய் மதுரையில ஒரு பெரிய மாநாடு நடத்துனாங்க, ஒரு பெரிய மீட்டிங் நடத்துனாங்க. நீங்க துணிஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னா மக்களும் அதை புரிந்து கொள்வார்கள். ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் அந்த குடும்பங்கள் யாரும் வந்து உங்களை பழி சொல்லல, அந்த குடும்பங்கள் யாரும் இதுக்கு நீங்க தான் காரணம், நாங்க வந்து எங்க சொந்தங்களை இழந்ததற்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு யாருமே உங்களை குற்றஞ்சாட்டல. மக்களும் வந்து பெரிய அளவுக்கு இவர் மீது வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இவரே தன்னை வந்து ஏன் வந்து அவர் அவர் அப்படி யோசிக்கிறாரு அப்படின்றது தெரியல. இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப கூட இருக்கிறவங்க இப்ப அவருக்கு இருக்கலாம், அது ஒரு கட்சி அமைப்புன்றப்ப மற்றவங்க எல்லாம் கூட சொல்லவே மாட்டாங்களா? இது எப்படி தாவேக்கான்ற அமைப்பு செயல்படுதுன்ற? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சிக்குள்ளேயே வந்து கருத்து முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த செகண்ட் லைன் லீடர்ஷிப்ல ஒரு சில நிர்வாகிகள் வந்து கரூருக்கு போயே ஆக வேண்டும், கரூருக்கு போகாம நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, அடுத்த கட்ட அரசியல் நகர்வு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பினர் வந்து நீங்க கரூருக்கு போனா உங்களுக்கு பிரச்சனை வரும், இந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல உங்களுக்கு ஏதாச்சும் உங்க பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாகும். காவல்துறை கொடுக்க போறாங்க, சென்சிட்டிவ் ஆன பிறகு காவல்துறை இன்னும் அதிகமா இல்ல ஒரு கண்டிப்பா பண்ணும். காவல்துறை இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, விஜய் கரூருக்கு போறாரு, விஜய் கரூருக்கு போகும்போது அவர் மேல ஒரு கல்லை வீசிடுறாங்க, அல்லது ரோட்டை மறிச்சிடுறாங்க, அல்லது இங்க ஊத்திடுறாங்க, அல்லது செருப்பை வீசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் தமிழக அரசு தான் பொறுப்பு, தமிழக காவல்துறை தான் பொறுப்பு. உங்களுக்கு அப்படிதான் திரும்பும், அப்படிதான் பேசுவாங்க. நீங்க வந்து ஒரு துக்க வீட்டுக்கு போறவரை இப்படி பண்றீங்களே அப்படின்னு அது வேறு விதமாக மக்கள் பார்ப்பார்கள், பேசப்படும். ஆனால் நீங்க எதுக்குமே துணியாம நான் வந்து துணிஞ்சு அரசியலே செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவர் வந்து தன்னை சுருக்கி கொள்வது அப்படின்றது தாவேகாவுக்கும் நல்லதல்ல, விஜய்க்கும் நல்லதில்ல, அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லதில்ல அப்படின்றதுதான் என்னுடைய ரொம்ப காத்திருக்கிறார். எல்லாமே தகவல்ங்கிற மாதிரி யாரு கல்லு வீச போறா, யாரும் இங்க வீச போறான்னு தெரியல. விஜய் அவ்வளவு அச்சப்பட்டாருன்னா அரசியலுக்கு வரக்கூடாது. ஒன்று. இன்னொன்று நான் சொல்றேன், நாளை இன்னைக்கு அவர் நடத்திய அதே நட்சத்திர விடுதியில் நாளை திமுகவுடைய பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. முதலமைச்சரும் அங்கே செல்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, முதலமைச்சர் நாளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அரங்கிலேயே அனுமதி கொடுப்பதில் எந்த சிக்கலும் இல்ல. அரசு நினைச்சிருந்தா நாளைக்கு சிஎம் அங்க வராருங்க, புரோட்டோகால் படி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக இது இன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம், அப்படிலாம் சொல்லல. நாளைக்கு முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அரங்கே உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலா ஒன்று, கரூர்ல அஇஅதிமுக காரங்க கூடிய திருமண மண்டபம்லாம் கூட இருக்குது. நீங்க அதனால திருமண மண்டபம் கிடைக்கலன்னா நீங்க எந்த திருமண மண்டபத்தை கேட்டீங்கன்னு சொல்லணும். ரெண்டு கேட்கல, எதுவுமே இல்ல. பிரியன், இதுல ரெண்டு விஷயம். இப்ப தேர்தலும் நெருக்கத்துல வந்துருச்சு, நீங்க வந்து களத்துக்கு வந்துதான் ஆகணும், வாக்கு கேட்கணுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ரெண்டாவது, இதுக்கு முன்பு அவர் போயிருக்கிறார், இரவுல போய் சந்திச்சிருக்கிறார், அப்போ அவர் உச்சத்துல தான் இருக்கிறார். அப்ப என்ன ஏதாவது மனத்திடையா, தன்னை சுருக்கிக்கிறாரா, இல்ல காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையான்றதெல்லாம் ஒண்ணு. இந்த அரசியல் அவருக்கு கை கொடுக்குமான்ற அடுத்த கேள்வியும் இருக்குல்ல. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் முதல்ல வந்து அவர் வெளியில் வராத இருந்த நிலையை பார்த்து நம்மளாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடி வச்சோம். அதுக்கப்புறம் அவர் பரந்தூர் போனார்,
சிவகங்கை காவல் மரணத்துக்கு வந்தார். பட் அதெல்லாம் அந்த கூட்டம்லாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தான் இருந்தது. அங்கே ஒன்றும் பெரிய தள்ளுமுள்ளெல்லாம் ஒன்றும் ஏற்படுற மாதிரி தெரியல. இதை இங்கே பிரச்சனை எங்கன்னா அவரே இன்னும் தன்னை ஒரு ஸ்டாராக நினச்சிட்டு இருக்கார். ஆக்சுவலாக ஹிம்செல்ஃப் ஃபீல்ஸ் நான் இன்னும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கேன். அடிக்கடி நம்ம பப்ளிக்கோட அப்பியரன்ஸில் போனால் நமக்கு மதிப்பு குறைஞ்சிரும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அதுதான் அவர் தன்னை சுருக்கிக்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுவாக இருக்கணும், அந்த காரணமாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா திமுகவை கவுண்டர் பண்ணுறாரு. அது ஈவன் அந்த கரூர் சம்பவத்தை கூட சதின்னு தான் அவங்களாம் பேசுகிறாங்க. அதிமுக பேசுகிற மாதிரி தான் அவங்க அதை விட அதிமுக அதை விட அதிகமாக பேசுகிறாங்க வச்சுக்கோங்க. அவங்களும் சதின்னு தான் பேசுகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ நான் போகாத இருக்கிறதுக்கு காரணமும் திமுக தான். இவங்க டிஜிபிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அதில் என்ன கொடுத்தாங்க, 1.5 கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது, ரோட்டில் டிராஃபிக்கெல்லாம் சுத்தமாக நிறுத்தணும், 0 டாலரன்ஸ் க்ரௌடு மேனேஜ்மெண்ட். 0 டாலரன்ஸ் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா சுத்தமாக பிரைம் மினிஸ்டர் வரும்போது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னது கூட திமுக கவர்மெண்ட் எனக்கு தடை போடுது பார்த்தியா, அது திமுக மேலே ஒரு பழியை சுமத்துறதுக்கான ஒரு சான்ஸாக கூட அதை எடுத்துருக்கலாம். அவருடைய பாயிண்ட் ஒன்று திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது ஒன்றா இருக்கலாம். இன்னொன்று தன்னை ஒரு ஸ்டாராக நினச்சிட்டு நம்ம அடிக்கடி பப்ளிக் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட. 2 விஷயம் பிரியன். அதுக்கு அவருக்கான உதாரணம் அப்படின்னா நீங்க எம்ஜிஆர் அவரே மேற்கோள் காட்டுறார். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு எப்படின்னு அவர் அங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஜெயலலிதா அவர்களும் வசீகர தலைமை தான். அவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, கும்பகோணம் தீ விபத்து கொந்தளிப்பான சூழல் வந்தாங்கல்ல பார்க்க. அது அப்புறம் அதுல என்ன சார், நம்ம தமிழ்நாடு அரசியல் அல்லது இந்திய அரசியல் பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு சார். அதாவது அவர் மாறுபட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னு நினைக்கிறாரா இல்லை வேணும்னு பண்ணுறாரா அப்படின்னு தெரியல நமக்கு. ஆக்சுவலாக அவர் பின்னாடி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, நான் அதை மறுக்கலை. அவர் பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு என்ன நம்ம பண்ணினாலுமே நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஒரு அந்த விஜய் இருந்தார்னா அதில் ஒரு லாங் ரன்னில் ஒரு ஏமாற்றம் அடைவார். ஆனால் அப்படித்தானே இருந்தது பிரியன். அவர் அறிக்கையெல்லாம் விட்டாங்க, என்னை பின்தொடர வேண்டாம், நான் சினிமா படப்பிடிப்புக்காக போகிறேன்னா போகிறாங்க, தாய்மார்கள் வர வேண்டாம், இவங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு அறிக்கை வருது. ஆனாலும் வராங்க, கொடுக்குறாங்க, செய்யலை. அப்படி வந்துருச்சா? ஷபீர் சொன்ன இன்னொரு பாயிண்ட், அதை நிர்வகிக்கிற கட்டமைப்பு இல்லைன்றதையும் அவர் ஃபீல் பண்ணுறாரா? கட்டமைப்பு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் எல்லா சமயத்துலையுமே இந்த கட்டமைப்பு வராது சார். நான் எம்ஜிஆருடைய தேர்தல் பிரச்சாரம் கூட நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அதிமுக தொண்டர்கள் தான் கட்டமைச்சாங்களான்னு அவங்களே தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு அந்த கூட்டம் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை என்னென்னா உங்களை பார்க்க வராங்க, உங்களை கேட்க வரல. ஆக்சுவலாக உங்கள் பேச்சை கேட்க வரத்துக்கு எப்போ அவங்க மாறுறாங்களோ, எப்போ உங்கள் தொண்டர்களாக அவங்க மாறுறாங்களோ அப்போ தான் அங்கே ஒரு ஒழுங்குமுறையே வரும் அந்த கூட்டத்துக்குள்ள. எலெக்ஷன் வந்துருச்சே பிரியன். இப்போ ஒரு அனார்கனைஸாக இருக்குது, கொட்டி கிடக்கிற செங்கலாக இருக்குது. இவர் வரணுமே, அடுத்து எலெக்ஷனுக்கு என்ன பண்ண சார்? அந்த கொட்டி கிடக்கிற செங்கலை கட்டடமாக எப்படி மாற்றுறது, அது விஜய் கையில் தான் இருக்குது. விஜயோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அவருக்கு என்ன டைரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் அவருக்கு இக்னோரண்டாக இருக்காரா இல்லை வேணும்னு இருக்காரான்னு தெரியல. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு விஷயமா அவர் பண்ணிட்டு இருக்கார். அது ஒரு துக்க வீட்டில் போய் நேரடியாக விசாரிக்கிற ஒரு விஷயத்தை மாறுபட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவங்க ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க ரசிகர்கள் தலைவர் வர முடியல அப்படின்னு. ஆனால் இவருடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, எனக்கு திமுக கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு. இவர் தைரியமாக துணிஞ்சு போயிருந்தாருன்னா கரூருக்கு கண்டிப்பாக இவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துருப்பாங்க. 2வது எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி காலகட்டம் கிடையாது. பாருங்களேன் பிரியன், இதுல எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி காலகட்டம் கிடையாது. நீங்க துக்கம் விசாரிக்க போகும்போது அதே கிரௌடு தான் வரும்னு சொல்ல முடியாது. இனிமேல் அடுத்து வர கூட்டங்கள்லாம் இதே மாதிரியான கிரௌடை முதல்ல 5-6 கூட்டத்தில் கவர்ந்த அதே கிரௌடை விஜய் கவருவாரான்றது இன்னொரு பாயிண்ட். ஆக்சுவலாக ஏன்னா பல பேர் தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயப்படுறவங்க கூட இருக்கலாம்ல, எதுக்கு நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கிக்கணுன்ற மாதிரி இருக்கலாம்ல. அதனால இனிமேல் அவர் அடுத்த கூட்டம் வரும்போது தான் எக்ஸாக்டாக இந்த அது இன்னும் அந்த கூட்டம் பழைய மாதிரியே இருக்கா இல்லை கொஞ்சம் தங்களை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்களான்றது அப்போதான் நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக அடுத்து அவர் வரணும். இந்த சம்பவத்துக்கே அவர் இல்ல இன்னும் சந்திப்ப இந்த அந்த கேள்விதான். சுமத், எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்ப இவர் பிரச்சாரத்துக்கு வந்தே ஆகணும், இனி காலம் இல்லை மக்களை சந்திக்கணும்ன்றது. அவருக்கு பயம்ன்றது தனக்கான பாதிப்புன்னு நினைக்கிறாரா இல்ல நம்ம இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? ஷபீர் சொன்ன மாதிரி ஒரு தன்னை சுருக்கிக்க ஆரம்பிச்சிட்டாரா? இல்ல விஜயன், அதாவது அவர் இன்னும் ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது விஜய் மீது எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதை விட பொறுப்பு மாநில அரசு மீது இருக்கிறது, காவல்துறை மீது இருக்கிறது.
சோ இதனால வந்து இனிமேல் அசம்பாவிதம் நடந்து விடுமோ அப்படிங்கிற கவலையில நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னாக்கா அது எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு அது அழகு அல்ல. ஒரு தவறு நடந்து விட்டது. அரசாங்கம், அதாவது இப்ப வந்து அரசாங்கம் நிச்சயமாக கரூர் சென்றிருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக காவல்துறை அளித்திருக்கும். அதுல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்கள் போய் அங்க சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவர் போயிருந்தாலும் இவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது நிச்சயமாக செஞ்சிருப்பாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எனக்கு என்னன்னா இதனுடைய பின் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒரு ஸ்டெப் தப்பு பண்ணலாம் விஜயன், ஒரு சீரியஸா தப்பு பண்ண முடியுது எப்படி பண்ண முடியும்? நீங்க இல்ல கூட இருக்காங்க இல்லையா, யாராவது கூப்பிட்டு சொல்லணும்ல இது வந்து பொலிட்டிக்கல் சூசைடு, இது இந்த மாதிரி நம்ம ஒரு நடவடிக்கை நம்ம நேர்ல போய் நிக்கல அப்படின்னாக்க மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அரசியல் ரீதியாக நாளைக்கு உங்களுடைய தலைமைக்கே வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிவிடும். உங்களுடைய தலைமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுந்துவிடும். தயவு செய்து காலையில இருந்து போயிட்டு ஒரு 4 மணி நேரமாவது கரூர்ல ஒரு இடத்துல இந்த 40 குடும்பங்களையும் சந்தித்து துக்கம் விசாரித்து விட்டு வந்து விடுங்கள் அப்படின்னு யாராலையும் இல்ல ஒருவேளை யாராவது சொல்லியிருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவரிடம் இல்லையா, இல்ல யாருமே சொல்லலையா? பிரியன், இப்ப இன்னும் கூட அதை பாக்குறப்ப நடந்தது ஒரு துன்பியல் நிகழ்வு, ஒரு துக்க காரியம். நீங்க எவ்வளவு பிரச்சனை சண்டை இருந்தாலும் துக்க வீட்டுக்கு போயிடணும்ன்றதுதான் இங்கு நம்மளோட இதா இருக்கும். இது இன்னும் பொலிட்டிக்கலோட சம்பந்தப்பட்டது. சுமன் சொல்றார் இந்த இதெல்லாம் அவருக்கு பெரிய பாரதூர விளைவை ஏற்படுத்திடும்ல, ஒரு தலைமைத்துவத்தை சொன்னல லாங் ரன்ல வந்து அது வந்து அவருக்கு வந்து பின்னடைவை கொண்டு வரும். ஆக்சுவலா வந்து இப்போ வந்து அந்த ரசிகர்கள் வந்து பெரிய ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க, பல விஷயங்களை கண்டுக்காம கூட போவாங்க, அவர் பின்னாடி ஒரு உறுதியாக நிற்பாங்க. ஆனால் லாங் ரன்ல அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவர் வந்து அந்த திருச்சி வந்து சென்னை வந்தார்ல, அந்த சம்பவம் நடந்தபோது ஆக்சுவலாக ஒரு உறுதியான தலைவர் இருந்தார்னா அது என்ன வந்தாலும் வரட்டும் அங்கேருந்து கரூர் போயிருப்பார். ஆக்சுவலாக அதுதான் அவருக்கு he has missed the bus. ஆக்சுவலாக அந்த இடத்துல தலைவர்ன்ற அந்த பண்பை இழந்துட்டார். அங்கே போயிருக்கணும் அவர். ஆக்சுவலாக அவர் போயிருந்தார் வச்சுக்கோங்க, போய் ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுந்தார் வச்சுக்கோங்களேன், அதோட விஷயமே வேற மாதிரி இருந்திருக்கும். அதை விட்டுட்டார், அவர் மிஸ் பண்ணிட்டார். அதனால வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து எப்படி வந்து திருப்பி மீண்டும் கட்டமைக்கிறதுன்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து அது வந்து குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வரீங்க, அதனாலதான் நான் அதுக்கு வரேன். கடந்த தேர்தலில் விஜய் வாக்களிக்க சென்றார், எப்படி போனார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? சைக்கிள்ல. அப்ப ஏன் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை? யாரை நீங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம்னா சைக்கிளில் போகும்போது அசம்பாவிதம் நிகழ்ந்துருக்கலாம்ல. நான் சொல்றது ரசிகர்களே, மற்ற அரசியல் பொலிட்டிக்கலாக விட்டுருங்க. அரசியல் கட்சி அப்புறம் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள போறோம்ல. நீங்க சைக்கிளில் போகின்ற பொழுது ரசிகர்கள் கூட தான் போனாங்க, அப்பவும் போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு சிறிய அளவில். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு நீங்க சைக்கிளில் துணிஞ்சு தானே போனீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி போனீங்க? தூத்துக்குடி நடிகரா இருந்தப்ப சிக்கல் இல்ல, அரசியல் தலைவரா பிறகு இல்ல சார். இப்போ நீங்க உங்களை பார்க்க வர கூட நீங்க நடிகருங்கிறதுனால தானே வருது. நீங்க அரசியல் தலைவராகி ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பல மேடைகளில் பேசி அண்ணா மாதிரி மற்ற தலைவர்கள் மாதிரி நீங்க அப்படி கூட்டம், அப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் மாதிரி, சீமான்லாம் வந்து தன்னுடைய பேச்சால் தான் இன்னைக்கு அவருக்கு கூட்டம் சேர்த்துருக்காங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு நீங்க வர பிரியன் சார் சொன்ன மாதிரி, ஷபீர் சொன்ன மாதிரி, டாக்டர் சுமந்த் எல்லாருமே அந்த கருத்துல உடன் மாட்டாங்க. உங்களை பார்க்க வர கூட்டம் அதிகம். நீங்க அப்கோர்ஸ் நீங்க ஒரு பெரிய நட்சத்திர நடிகர். அப்ப அன்னைக்கு எப்படி தைரியமா போனீங்க? அப்ப அன்னைக்கு நீங்க அனிதா, நீங்க இன்னும் ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப நீங்க வந்து இதுக்கு இப்ப நீங்க விடுங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நீங்க கேட்டனால உதாரணம் சொல்றேன். அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய படப்பிடிப்பிற்காக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி போனார்ல, எல்லா சேனலையும் போச்சுல்ல, அன்னைக்கு எப்படி பாதுகாப்பா போனீங்க? கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கி பிரஸ் நிக்கிறாங்க, ப்ளீஸ் நான் என் படப்பிடிப்புக்காக வந்திருக்கிறேன், அரசியல் பேச வரும்ல, போயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு பாதுகாப்பா போனீங்க. அன்னைக்கு உங்க வண்டி மதுரை ஏர்போர்ட் சொன்னாரு, என்ன பின்தொடராதீங்க, இல்லனாலும் மீறி பின்தொடர்ந்தாங்க. இல்ல அன்னைக்கு இவ்வளவுலாம் இல்லையே நீங்க சொல்ற மாதிரி. அப்போ என்னன்னா, உங்களால கட்டுப்பாடாகவும் கட்டுக்கோப்பாகவும் சில விஷயங்களை செய்ய முடியும். இது அப்ப வாண்டடாவே செய்யலன்றீங்க? அதுதான் சொல்றேன், நீங்க வாண்டடா செய்யலங்கற. ஏன்னா எதை நான் கரூர சொல்ல, கரூர் அப்கோர்ஸ் கரூர்ல வேற சில ரீசனுக்கு அதை நான் பேசுறேன். இதுல நீங்க போகாம இருந்தது வாண்டடா, நீங்க வாண்டடாவே தவிர்க்கிறாரா? இன்னும் இந்த இடம் பாருங்க ஷபீர், அவர் நீட்டு விவகாரத்துல வெளிப்படையா, அப்ப சினிமாவில் இருந்துட்டு எல்லாரும் சிலர்லாம் தயங்குறப்ப அவர் வெளிப்படையா நிலைப்பாடு எடுக்கிறாரு. வெளியில் வந்து பாஜகவை விமர்சிக்கிறார், ஆளுகிற திமுகவெல்லாம் நிலைப்பாடு எடுத்துட்டாரு. களத்துல வரதுல அவருக்கு சிக்கல் வந்துருச்சா? சரி, சபரி பேசி முடியும். அவருக்கு அந்த சிக்கல் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு பெரிய அச்சம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். என்ன ஏதோ ஒரு காரணம், மறுபடியும்
நம்ம போனோம்னா எதாவது நடந்துருமோ அப்படின்ற அந்த அச்சம் இருக்கலாம். ரெண்டாவது இவங்க வந்து விஜயை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு மறுபடியும் அவரை கொண்டு வர்றது அப்படின்றதுல அவங்க நினைக்கிற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வேணும் அப்படின்றாங்க. ஒரு மண்டபம் ஆக்சுவலி அவங்க 2 மண்டபம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி. ஆனா அந்த மண்டபத்துல வந்து அந்த கம்பி வேலிகள்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கிரௌடு தானா? உங்களுக்கு அந்த கிரௌடு கூடிரும் இவருக்கான கிரௌடு வந்து அப்படின்றது பிரச்சனை. செந்தில் சொல்றது படப்பிடிப்புகள்லாம் போறப்ப அவருக்கு எந்த சிக்கல் இல்லையா? நீங்க படப்பிடிப்புக்கு அவர் போவாரு, அவர் அங்க இருக்காருன்னு ஒரு 50,000 பேர் கூடிடுறான்னு வச்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூடிடுறான்னு நினைச்சுங்க. பட் இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க பகல்ல தான் ஏன் போகணும்? காலையில 4 மணிக்கு போய் நீங்க வந்து பார்த்துட்டு வந்துடலாமே, இரவா பார்த்துட்டு வந்துடலாமே. நீங்க அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு 4 வீட்டுக்கு போயிருந்தா கூட இந்த 30 நாள்ல நீங்க இந்த 40 குடும்பங்களையும் போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். முன்னுதாரணமும் இருக்கு. அவர் போயிருக்காரு, இரவு முகத்தை மறைச்சிட்டு போயிருக்காரு. ஜல்லிக்கட்டுல லட்சக்கணக்கான பேர் மரீனா பீச்ல இருக்கும்போது கர்ச்சீஃபை கட்டிட்டு வந்து போனாரு. சார் இதுல இன்னொன்னு விஷயம் சார், இப்ப இது வந்து விபத்து. ஆனால் தூத்துக்குடியில் நடந்தது துப்பாக்கிச்சூடு. அதன் பிறகும் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு, டயர் எரிப்பு, அது ஒரு பதட்டமான நிலை. சட்டம் ஒழுங்கு குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட அது போன்ற ஒரு இக்கட்டான நிலையிலேயே தூத்துக்குடிக்கு ஸ்னோலின் வீட்டுக்கு நீங்க போனீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா வந்து விஜய் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பாரு, இல்லை சேனல்ஸ்லாம் பார்ப்பாரு. அவருக்கு பலவிதமான அவர் என்னன்னு சொல்லாதையே நம்ம வியாக்கியானங்கள்லாம் பலது இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அவர் பேசாம எல்லாரும் பல விஷயங்கள் செந்தில் சார் சொல்ற மாதிரி பல விஷயங்கள் நம்ம அவருக்கு கூட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை ஏன் செய்யறாருன்னு கேள்வி கேட்கிறோம், அதையே செஞ்சு முடிச்சிருக்கலாமேன்னு சொல்றோம். எல்லாமே அவருக்கு சொல்லிட்டு இருக்கோம். அவர் உண்மையிலேயே ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு ஏன்னா அவருக்கு 4 அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏன்னா அந்த அட்வைசர்ஸுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒருத்தர் பிஜேபியோட போலான்றார், ஒருத்தர் ஏடிஎம்கேயோட போலான்றார், ஒருத்தர் தனியாக போலான்றார், ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாத ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் வந்து அட்லீஸ்ட் சேனல்ஸை பார்த்து 4 பேர் என்ன பேசுறாங்க, நமக்கு என்ன நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம கரூர் போகாத இருக்கிறது ஒரு பெரிய குற்றமா இருக்கு. பல பேர் இதை பத்தி பேசுறாங்க சார். அவர் ரசிகர் ஒரு பின்னாடி இருக்கலாம் சார். இன்னைக்கு ஆனால் என்ன தெரியுமா, நடுநிலையான மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அவர் வருவாரா நினைச்சிருந்த மக்கள், ஆதரிக்காமல் யோசிச்சிருந்த மக்கள், என்னையா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு கேட்குற லெவலில் வந்திருக்காங்க. ஷபீர் சார் சொன்னார்ல, அச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எம்ஜிஆருடைய பாட்டை தான் நம்ம ஞாபகப்படுத்தணும். அச்சம் என்பது மடமையடா. சுமந்த், இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப விஜய் பேசல, தாவேகாவிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ கருத்தெல்லாம் இல்ல. ஆனா விஜய் சுற்றி பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்கு, கூட்டணி கணக்குகள். இதுக்காக பல கூட்டணி வந்து ஃபைனலைஸ் ஆகாமல்லாம் இருக்கிறப்ப வாட் நெக்ஸ்ட்? இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த லாஜிக்கை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு. அடுத்து என்னதான் செய்வாரு, என்ன செய்ய போறாரு விஜய்? முதல்ல வந்து மீடியாவை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவர் சந்திக்கணும். அவருடைய வியூ பாயிண்ட் வந்து எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இவர் சொன்னதை வச்சுக்கிட்டு, அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு, மீடியால வர்ற செய்தியை வச்சுக்கிட்டு, இதுவரைக்கும் விஜயை பற்றி அவருடைய கருத்து என்னங்கிறது அந்த 2 ஸ்பீச்சோ 3 ஸ்பீச்சோ அவ்வளவுதான். அதுவும் அது ஒரு சினிமேட்டிக் டயலாக் மாதிரி அதை படிச்சாரு. அதை தாண்டி அவர் நேச்சுரலா அவர் எப்படி வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு, அவர் என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன விஷயங்கள்ல வச்சிருக்கிறாரு, எதுவுமே யாருக்கும் தெரியாது. எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு எப்படி எவ்வளவு நாள் இந்த மாதிரி? இப்போ நம்ம திருப்பி என்ன சொல்றோம், நரேந்திர மோடி பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது தப்பு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு பிரதமர் வந்து நிச்சயமாக மீடியாவை சந்திக்கணும். ஆனால் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த போது பிரஸ் சந்திப்பாரு. அப்கோர்ஸ் அதுவும் வந்து பிரஸ் வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா தான் கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மீடியாவை சந்திக்கிறதுன்னு ஒரு சடங்காவது நடக்கும். இங்கு நீங்க இப்பதான் அரசியலுக்கு வர்றீங்க, இப்பதான் கட்சியை தொடங்கி இருக்கீங்க, மீடியாவை சந்திக்க மாட்டேன், நான் பத்திரிகையாளர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு எப்படி ஒரு அப்ரோச்? நான் ஒண்ணு சொல்றேன் விஜயன், அடுத்த நாள் மீடியாவை சந்திக்கிறாரு, மக்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு, கரூருக்கு போயிருக்காரு. இன்னைக்கு அவருடைய ஸ்டாக் எங்க இருக்கும் நீங்களே சொல்லுங்க, எங்க இருக்கும்? சின்ன விஷயம், எதுவுமே வந்து ஒரு ஹியூஜ் எஃபர்ட் கிடையாது. ஒரே ஒரு நாள் கரூருக்கு போறாரு, ஒரே ஒரு நாள் மீடியாவை சந்திக்கிறாரு, ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு, அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருப்போம், விஜயை பத்தியும் தாவேகாவை பத்தியும். நீங்க சொல்லுங்க ஷபீர். அப்போ சுமன் சொல்றதுல இருந்து ஆலோசனைகள்
சரியாக வழங்கப்படலையா இல்ல அவர் சரியான பாதையில அவர் பயணிக்கலையா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தாவேக்கா? நான் தான் சொன்னேனே, இந்த நிகழ்ச்சியில 4 பேர் உட்காந்துருக்கோம், 4 பேரும் ஆலோசனை சொல்றோம், ஏதோ ஒரு வகையில் ஆலோசனை சொல்றோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆலோசனைகள் வரலாம். உங்களுக்குன்னு ஒரு யோசனை இருக்கு இல்லையா, அரசியல் ரீதியாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களோ அதை பண்ணணும். இதுல வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம், பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் விஜய் சந்தித்திருக்க வேண்டும் அப்படின்றது தான். இதுக்கு வேலை நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழை. இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. இது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். இன்னொரு முதல்ல ஷபீர், இதுல இன்னொரு கூடுதல் நீங்க உங்களுக்கு தெரியுன்றது, அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்ல முக்கியமானவரினுடைய ஒரு ஆடியோ பகிரப்பட்டது. அதுல அவர் சொன்னது வந்து, நான் ஒரு கல்ட்டா பொசிஷன் பண்ண போறேன், கிட்டத்தட்ட 30%க்கு அவர் ஒரு கல்ட் அப்படின்னு அதை பேசிட்டே இருப்பாரு. அதனோட நீட்சியா தான் இதெல்லாம் இல்ல, அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. அவங்க வியூக வகுப்பாளர்களோ அல்லது அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளோ விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி கிடையாது. அவர் ஒரு கல்ட் ஃபிகர். அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த ஆதரவு தளம் அப்படின்றது வந்து ஒரு கல்ட் மாதிரி. அது அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில இருக்கு அப்படின்னும் போது அதை வச்சுதான் வந்து அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. பட் அது எங்கேயும் உடஞ்சிட போயிடக்கூடாது. இப்ப நாளைக்கு கூட விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தான்னா ஒரு 5000 பேர் காலையில இருந்து வந்து 7 மணில இருந்து காத்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து அவருடைய பவர் அப்படின்னு அவர் காமிக்கணும் அப்படின்னு கேட்டது அந்த ஸ்ட்ராட்டஜி. மறுநாளே வந்து மன்னிப்புன்றது பெரிய ஆயுதம்பாங்க. நீங்க வெளிப்படையா வந்து மன்னிச்சுக்கங்க, இந்த மாதிரி தவறு நடந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தால் கூட அது எங்கேயோ ஒரு கரூருக்கு போயிருந்தா பீக்குக்கு போயிருக்கும்ன்றது அவர் ஒரு கோணம். நான் மாற்று கோணத்துல பாக்குறேன். இத இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்து கூட ஒரு பெரிய அளவுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களே விஜயை வந்து பழி சொல்ல, மற்றவர்களும் பெருசா வந்து விஜயை விமர்சிக்கல. இதுக்கு வந்து போதிய பாதுகாப்பு கொடுத்து இந்த சம்பவம் நடைபெறாமல் தமிழக அரசு தவிர்த்து இருக்கணும் அப்படின்ற அந்த கருத்து தான் வந்து மக்கள் மத்தியில இருக்கு, பொதுவான மக்கள் மத்தியில. பொதுமக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. பெரிய அளவுல வந்து இவங்க வந்து விஜய் தான் இதுக்கு பொறுப்பு, விஜய்க்கு ஒரு கொலைகாரன் அப்படின்னு ஒரு டிஎம்கே ஈகோ சிஸ்டம் அதை பேசுது, தொடர்ச்சியாக அதை பேசுது. அதை வந்து மக்கள் ரசிக்கல. அதை மக்கள் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள்ல மக்கள் இல்ல. நீங்க இன்னைக்கு கூட வந்து ஒரு 10 பேர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அதுல 8 பேர் வந்து விஜய் மீது தவறு இல்லைன்றாங்க, 2 பேர் விஜய் விமர்சிக்கிறாங்க, மாற்று கோணத்துல பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, விஜய வந்து ஒரு மாற்று சக்தியாக, திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக பாஜக தன்னை முன்னிறுத்தியது. பாஜக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய வந்து ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா ஒரு நியூ ஃபோர்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா அவர் வராரு அப்படின்னும் போது அவர் ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து விஜய் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா அத விஜய் செய்யறதுல இந்த தவறாரு. இந்த ஒவ்வொரு தவறுகள், அதாவது ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் ஒரு தவறு அதுல இருக்கிறது. அதுல ஒரு இதே வியூக வகுப்பாளர்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை, விஜய் தான் இதற்கு ஒரு முக்கியமான அந்த விவாதத்துல ஒரு சின்ன டர்ன்றது. காத்துருங்க சுமன், நான் வரேன். மக்கள் விஜய் ஏத்துக்கிறாங்க, அதை கேபிட்டலைஸ் பண்றதுல தான் விஜய் தவறாருன்ற இடமா? அப்படிதானா? விஜய் ஒரு மாற்றா நம்ம முடிவு சோசியல் மீடியா வச்சு அப்படி நம்ம ஒரு முடிவு வரமான்னு தெரியல. எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிட்டோம். ஆனா மக்கள் விஜயை மிக தீவிரமாக நேசிக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய ஒரு தரப்பு, இதில் விஜய் பக்கம் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்றதும், அரசின் மீது விமர்சிப்பதும், அரசை மிக தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு தரப்பு முழு தவறும் விஜய் மீது தான் என்று சொல்வதும் 2 பக்கமும் நடக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக பொதுவெளி சமூகம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 2ம் இல்லாமல் அவங்க விஜய் குறித்த விமர்சன பார்வையும் வைக்கிறார்கள். அப்படிலாம் கடந்து போயிட முடியாது. அப்படிலாம் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் விஜய் அவங்க விஜய் திட்டமிட்டு பண்ணாருன்னு அவங்களும் சொல்லலை. ஆனால் என்னப்பா கரெக்டாக இது வரணும்லப்பா, தண்ணி கூட கொடுக்கலையாம இந்த கேள்விகள் வருகிறது. நான் வேணா உங்களுக்கு வீடியோ, மக்கள் வந்து அரச குறையா 2 பக்கமும் சொல்றாங்க. நீங்க சபீர் சொல்லிக்கிற பொழுது இல்ல, எல்லாரும் அரசு மீது மட்டும் தான் சொல்றாங்க, விஜய் மீது சொல்லவே இல்லைங்கிறாங்க. அப்படி சொல்லலன்னு சொல்றேன். அப்படி சொல்லல, அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறது என்று சொல்லக்கூடிய அதே தரப்புல விஜய் தரப்புல எப்ப ஒரு தண்ணி கூட கொடுத்துக்க மாட்டீங்களா, எப்ப குறித்த நேரத்துக்கு வர மாட்டீங்களான்ற கேள்வி பொதுமக்கள் தரப்புல இருக்குது. இன்னொன்று, அங்கே அந்த நிகழ்வுக்கு சென்றவர்கள் அளித்த பேட்டியே என்னிடம் இருக்கிறது, ஏராளமான பேட்டி இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்திருக்கிறார், அடிபட்டவர், நாங்க பார்க்க வரணும்னு சொன்னாங்க, ஆனா இறந்தவர்களுக்கு குடும்பத்தை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்கறாரு, இன்னொரு நாள் சொன்னாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை பற்றி கேட்கின்ற பொழுது ஒரு பிரபலமான யூடியூபுக்கு அவர் சொல்றாரு, இல்லங்க அவர் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணுங்க, தண்ணி கூட இல்லங்க பேசுறாரு. ஒரு பெண் பேசுறாங்க, இல்லங்க அவர் கரெக்டா வந்திருக்கணுங்க. அங்கே பாதிக்கப்பட்டவர்களும் விஜய் மீதான விமர்சனத்தை வைக்கிறார்கள். ஆனால் இப்படி எடுத்துக்கலாம், விஜய் திட்டம் போட்டு வந்தாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க விஜய் திட்ட தயாரல்ல. ஆனால்
விஜய் மீதான விமர்சன பார்வை Responsibility fix பண்றாங்க. இருக்குது. அப்படி இருந்தும் கூட இவ்வளவும் செஞ்சும் 41 பேர் செத்தும் கூட, நான் வேணா சபீர் சொன்னதை இப்படி எடுத்துக்கிறேன், 41 பேர் செத்த பிறகும் கூட அந்த மக்களுக்கு உங்க மேல கோபம் இல்லை. அரசு தெளிவா சொல்லிடுச்சு, எப்ப அவர் பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல எல்லாம் பண்ண மாட்டார்ப்பான்னு. இதுக்கு அப்புறமும் நீங்க போகாம வீட்டுக்குள்ள படுத்துட்டு நான் அரசை குறை சொல்லுவேன்னா அப்புறம் அதுக்கு யாரு என்ன அடுத்து என்ன செய்ய போறாருன்ற கேள்வி. அவர் மௌனமா தான் இருக்கிறார். அடுத்து என்ன செய்ய போறாருன்றதை விட விஜய் இப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸை வச்சிருக்காருன்னு நமக்கு ரொம்ப கவலை அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கல்ட்டுன்ற விஷயம் இருக்குல்ல, ஒரு வழிபாட்டு முறை, வெறித்தனமான ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, அதான் கல்ட்டுன்னு ஆக்சுவலாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அரசியல் தலைவர் மேலே ஒரு தொண்டனுக்கு ஒரு அன்பு பாசம் இருக்கும். அவர் சொல்கிறத கேட்பான், அவர் அந்த கடமைகள்லாம் செய்வான், கட்சிக்கான வேலைகள்லாம் செய்வான். அது அரசியல் தலைவர் தொண்டனுக்கான ஒரு கனெக்டிவிட்டி அதில் இருக்கும். இங்கே வந்து கல்ட்டு அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும், நம்ம ஒரு கல்ட்டாக வளர்க்கணும், நம்ம கூட்டத்தை வந்து ஒரு கல்ட்டாக வளர்க்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தாலுமே வந்து கண்மூடித்தனமான ஒரு ஆதரவு கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே நம்ம பகுத்தறிவு மறந்துட்டு நம்ம போகிற விஷயம் இருக்குல்ல, நீங்கள் பெரியார் படத்தை வச்சுக்கிறதுக்கே அங்கே லாயக்கு இல்லை ஆக்சுவலாக. அதில் எனக்கு ஒரு சின்ன நான் சொல்லி முடிச்சிடுறேன், சரி சொல்லி முடிச்சிடுறேன். கல்ட்டு நீங்க சொல்லவே தான் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்து. எந்த ஒரு தலைவன் கல்ட்டுன்னு வளர்க்கிறானோ கூட்டத்தை, அந்த தலைவன் கண்டிக்கப்பட வேண்டியவன், அந்த தலைவன் அகற்றப்பட வேண்டியவன். கல்ட்டா ஒரு கூட்டத்தை வளர்க்கவே கூடாது, பகுத்தறிவோடு ஒரு கூட்டத்தை வளர்க்கணும். விஜயின் தலைவர்னா விஜயனோட நல்ல பண்புகள் கெட்ட பண்புகள் எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் ஆதரிப்பேன்னா நோ 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 நோ, தமிழ்நாடு இதுவரையும் வளர்த்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாது, பெரியார் படத்தை எடுங்க உடனே. கல்ட்டா வளர்க்குறது உங்க நோக்கமா இருந்தா டோன்ட் கீப் பெரியார் படத்தை உடனே எடுக்கிறீங்க. எங்க சின்ன மாறுபட்ட கருத்து, அதாவது கல்ட்டா வளர்க்குறோம் அப்படின்றது யாரும் அப்படி பண்ணிட முடியாது. நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஃபாலோவர்ஸும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அவருக்கு பண்ணாரு, அதே இவரும் பண்ணணும். அதோட அந்த பொறுப்பு விஜய்கிட்ட இருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆதரவாளர்களும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால இது வந்து ஏதோ தமிழகத்துல வந்து புதுசா உருவான ஒரு கிரேஸ் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க அவங்கள அந்த ஃபேன்ஸை பொலிட்டிசைஸ் பண்ணணும், அவங்களுடைய ஃபாலோவர்ஸை அரசியல் படுத்தணும் அப்படின்றதுல எனக்கு வந்து உடன்பாடு உண்டு. ஆனா ஒரு கல்ட்டா நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்றது வந்து அது ஒரு ரொம்ப ஃபார்ஃபெஸ்டான. எங்க இந்த கல்ட் வருதுன்னா, துக்க வீட்டில் இருக்கிறவங்க விஜயை குறை சொல்றதுல பல பேர் இதையே பேசிட்டு இருக்காங்க திருப்பி. இப்போ துக்க வீட்டில் இருக்கிறவங்க விஜயை குறை சொல்றது இல்லைன்னா அது என்ன மாதிரி மனநிலை இது? ஆக்சுவலா நான் குறை சொல்லணும்னு சொல்லலை, நான் துக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து விஜய் குறை சொல்லல, கவர்மெண்ட்டை குறை சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்கு சார், ரெண்டு பக்கமும் சொல்லணும். அதை விட்டுட்டு விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்கன்னா, ஒரு என்னோட மகன் இருந்தாலும் பரவாயில்ல விஜய் நான் கிட்ட போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதுதான் கல்ட் ஆக்சுவலா. அந்த கல்ட் வளரக்கூடாது தமிழ்நாட்டில். சுமத், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா சுமத். நான் பிரேக். எந்த இடம் குறுக்கிட? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கல்ட் என்று எடுத்துக்கொண்டால் பை டெஃபினிஷன் சிந்தனையை தாண்டி, அதாவது சரி தவறு என்று பார்க்காமல் ஒரு நபர் என்ன செய்தாலும் அதை கண்மூடித்தனமாக ஆதரிப்பது தான் கல்ட்டு. ஸோ அது எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் அது ஒவ்வாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, மிக முக்கியமாக இவருக்கு இந்த திருப்பி கம்ஸ் பேக் டு அட்வைசர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அட்வைசர்ஸ் வந்து இதுல irrelevant. ஏன்னா இது காமன் சென்ஸ். எந்த ஒரு நபருக்கும், ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற நபருக்கு தோன்ற வேண்டிய ஒன்று. இது வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவரா இருக்கணும் நீங்க அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. இல்ல ஒரு பெரிய ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னாதான் இது தெரியணும். இப்போ யாரோட கூட்டணி வைக்கணும், அது 4 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கைடன்ஸ் கொடுக்கலாம். எந்த அப்ரோச் நீங்க எடுக்கணும், எந்த இஷ்யூஸ் நீங்க மக்கள் முன் வைக்கணும், அதுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம், ஆலோசகருக்கு கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய துக்கத்துக்கு பிறகு போய் நேர்ல சந்திச்சு துக்கம் விசாரிக்குங்கன்னு சொல்றதுக்கு ஒரு 4 அட்வைசர்ஸ் ஒண்ணு வேணுமா உங்களுக்கு? பேசலாம். இதில் நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா சொல்லலாம். அவர் திமுக வெர்சஸ் தாவேகான்லாம் பிரகடனம், தேர்தல் பிரகடனம்லாம் இருந்தது. இந்த போக்கை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? தாவேகா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? என்ன தாக்கத்தை எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும், தாவேகா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தாங்கன்னு சொல்லலாம். கல்ட்டு நீங்க கல்ட்டாருங்க ஏதாவது இருந்துட்டு போங்க, கல் நெஞ்சக்காரர்களாக இருந்து விடாதீர்கள். இந்த அளவுக்கு போடாதீங்க. இது ரொம்ப நாட்டிற்கு ஆபத்து. நீங்கள் அரசியலை பேசுங்க சார், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பேசும்போது கீழே ஸ்க்ரோலிங் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் கேட்கிறார், எஸ்ஐஆரை பற்றி விஜய் ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு. இப்போ இந்த ஒரு மாதத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராகவும், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு எதிராகவும், இங்கே வந்து திமுகவும் திமுகவிற்கு எதிராக, திமுக பாஜகவிற்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க. எஸ்ஐஆர் முன்வைக்கிறாங்க, டெல்டா பிரச்சனை பேச்சு வந்து எஸ்ஐஆர்
மென்ஷன் பண்ண நீங்க இல்ல இந்த இப்ப நமக்கு அமல்படுத்த போறோம். இப்ப இந்த ஒரு மாசத்துல தமிழ்நாட்டுல வேற பிரச்சனை இல்லையா, இந்தியால வேற பிரச்சனை இல்லையா, ஒன்றிய அரசின் மீது தமிழ்நாடு நீங்க திமுக பாஜக ரெண்டையும் எதிர்க்கிறீர்கள் என்று சொல்வதால் இந்த ரெண்டின் மீதான விமர்சனத்தை நீங்க இந்த ஒரு மாசத்துல எங்க வச்சிருக்கீங்க? இப்படியே ஒரு நீங்க ஒரு அரசியல் தலைவர் போய் ஒரு மாசம் வீட்டுல படுத்துருவாங்க, கூப்பிட்டு தூங்கிடுவோம், அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வந்து அவங்களை அழைச்சு நான் ஆறுதல் பெற்றுக்கொண்டு செல்வேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க அரசியலுக்கு கரூர் நிகழ்வு பிறகு ஒரு முடக்கம், அரசியல் முடக்கம் வந்துருச்சா, எப்படி பாக்குறீங்க? கட்சியே முடங்கிருச்சு அப்படின்னு சொல்ல வரேன் நான். அரசியல் பண்ணுவதற்கோ அல்லது அரசாங்கத்தின் மீது பழி சுமத்துவதற்கு பல்வேறு காரணங்கள். அவர் பக்கம் நியாயம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் விஜய் பேசவே இல்லை, எல்லாரும் பேசிட்டாங்க, எதிர்கட்சிகள் பேசிட்டாங்க, ஆளுங்கட்சி பேசிருச்சு. அவர் பக்கம் நியாயம் என்ன அப்படின்றத அவர் வாய் திறந்து பேசலையே. நீங்க கரூருக்கு ஏன் போல, ஏன் இங்க மகாபலிபுரத்துல நடத்தின அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமும் அந்த கட்சி கிட்ட இருந்து வரல அப்படின்னும் போது எதையும் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில இந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க, எதையும் நீங்க சொல்லாதீங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க, எதையும் சொல்லாதீங்க அப்படின்றது இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நமக்கு தெரியல. பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, திமுக இந்த விஷயத்தை அரசியல் படுத்தக்கூடாது, நாங்க அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திட்டாங்க இந்த கரூர் சம்பவத்தை. ஆனால் திமுக அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இது வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. நீங்க சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து விஜய் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னா விஜயுடைய பெயர் ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படவில்லை? விஜயுடைய அவர் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னா விஜயுடைய பெயர் ஏன் எஃப்ஐஆர்ல இல்ல அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, புஷி ஆனந்துடைய பெயர் எஃப்ஐஆர்ல இருக்கு, சிடிஆர் நிர்மல்குமாருடைய பெயர் எஃப்ஐஆர்ல இருக்குன்னும் போது அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? சிபிஐ ஒருவேளை சேர்க்கலாம். சிபிஐ இருக்கும்போது ஏன் கைது பண்ணல? நீங்க வாட் நெக்ஸ்ட்ன்றதுல எப்படி சுருக்கமா? இல்ல எஃப்ஐஆர் போட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. அப்போ சிபிஐ போறதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆர் போட்டாச்சு இல்ல. அப்போ விஜய் பேர் அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த முதலமைச்சர் தாவேகா வர்சஸ் திமுகங்கிறது முடிஞ்சு போச்சுங்க. 26 பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஹிஸ்டரி நவ். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில் தான் ஏற்றுக்கொள்வர்கள் தான் கூட்டணி, அதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. அதெல்லாம் வந்து 2026 பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நடக்காத காரியங்கள். இப்போ அவர் இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறார், யாருடன் கூட்டணி வைக்க போகிறார், கூட்டணி பத்தி தான் யோசிக்கணும். How to live another day. ஒரே வார்த்தை, விஜய கைது பண்ண வேண்டும் அப்படிங்கறதுல ஷபீர் காட்டின உறுதியை நான் பாராட்டுறேன். நானும் அந்த கருத்தை வரவேற்கிறேன். பிரியன், கூட்டணி பத்தி தான் யோசிப்பேன். என்ன மனநிலையில் இருக்காருன்னா, தனக்கான டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறார். அதிமுக தினசரி ஒரு குரல் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து வாங்க, நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், நாங்கள் தான் அனுபவமிக்க வாத்தியார் வாங்க அப்படின்லாம் சொல்லும்போது தனக்கான டிமாண்ட் ஏறிட்டே இருக்கிறதுனால அதை ரசிச்சுன்னு பேசாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆனால் ஒரு முடிவு, கூட்டணியை பற்றின ஒரு முடிவை வந்து வெகு விரைவில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். தனியாக போகிறதா காங்கிரஸ் கூட மனம் மாறி கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதான கூட்டப்பட்டு